ஆட்சி எப்படிக்கா இருக்குது? நல்லா சூப்பரா இருக்கு. புரியல சொல்லுங்க. எப்படிக்கா இருக்கு? நல்லா இருக்கு. சரிக்கா. இது மக்கள் ஆதரவு குளத்தூர்ல விஜய்க்கு இருக்காங்க. இருக்கும். சரி. அவரும் முயற்சி பண்ணாருன்னா கிடைக்கும். சரிக்கா. என்ன விஜய் ஆட்சியில எதிர்பார்க்குறீங்கக்கா? அவர் நல்ல இது எடுத்துன்னு வந்தாருன்னா அதுவே போதும்பா. சரி. ஜனத்துங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டாருன்னா அதுவே போதும் அவருக்கு. ஆனா குளத்தூர்ல வந்து ஸ்டாலின் தான் வெற்றி பெற்று சும்மா அதெல்லாம் சும்மா. விஜய் அவர் கட்சி ஆட்சிக்கு வந்து எப்படி இருக்கா? நல்லா இருக்குங்க. சரிக்கா. எங்களுக்கு ஃப்ரீ எதுவுமே வேண்டாம், விலைவாசியை கம்மிப்படுத்த சொல்லுங்க, அது மட்டும் எங்களுக்கு போதும். ஆனா வந்து இது வந்து இப்ப ஸ்டாலின் அவர்கள் தொகுதியா இருந்துச்சு. இங்க விஜய் கட்சி வெற்றி பெறும் நினைச்சீங்களாக்கா? இல்லை, எங்களுக்கே ஓட்டு இல்லை. சரி. இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு இந்த வாட்டி ஓட்டே போடல. சொந்த வீடு எனக்கு ஓட்டு இல்லை. என்ன இந்த இது அதனால ஆனா வந்து மக்கள் ஆதரவு உண்மையா விஜய்க்கு இருக்காங்க குளத்தூர். இருக்கு இருக்கு இருக்கு. என்னக்கா விஜய்க்கு ஆட்சியில எதிர்பார்க்குறீங்க? அந்த பொம்பளைங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும், அது சிங்கப்பெண் அதிர்ச்சி படையில கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் நல்லா கொண்டு வரணும். பரவாயில்லைங்களாக்கா? வேற எதுனா எனக்கு பயமா இருக்குது. என்னன்னா இந்த ஆட்சி நல்லா இருக்குங்களா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது விஜய் ஆட்சி. குளத்தூர்ல எங்க இருக்கீங்க? நாங்க இங்க தான் இருக்கோம். குளத்தூர்ல எந்த ஏரியாக்கா? இங்க லட்சுமிபுரத்துல இருக்கோம். ஆட்சி பிடிச்சிருக்காக்கா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கரண்ட் எல்லாம் போன உடனே வந்துருக்காங்க. உடனே வந்துடுது அதெல்லாம். எல்லாமே உடனே ஆனா இந்த வந்துடுது. மாதிரி பஸ் வசதி அந்த மாதிரி பஸ் வசதி எல்லாமே கரெக்டா நல்லா தான் போகுது. ஆனா அதெல்லாம் இந்த தொகுதியில வந்து ஸ்டாலின் அவர் தோத்துட்டாரு, விஜய் கட்சி ஜெயிச்சுட்டு அதை எதிர்பார்த்தீங்களாக்கா? அது எதிர்பார்த்ததுதான். எதிர்பார்த்தீங்க. விஜய் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. இனிமேல அவர் நல்லது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாமே நேர்மையா தான் நடக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. குளத்தூர் தொகுதி எப்படி இருக்குன்னா டிவிக்கு ஆட்சி வந்து 2 மாசம் ஆச்சு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் தொகுதியா இருந்துச்சு. ஆமா. இப்போ எப்படி இருக்குன்னா? இப்போதான் வந்திருக்காங்க. இவ்வளவு சீக்கிரத்துல நம்ம கருத்து கணிப்பு எப்படி சொல்ல முடியும்? 2 மாசம் வந்து ஆமா. அதாவது ஆல்ரெடி வந்து எல்லாம் குளத்தூர் மக்களுக்கு நிறைய செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்க ஆட்சியில. இப்ப இருக்கிறவங்களும் செய்யறோம்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் எதுவும் தெரியல. ஆனா வந்து எப்படி பாக்குறீங்கன்னா, ஏன்னா வந்து விஜய் வந்து நேத்து வந்து ரொம்ப சொல்லிருக்காரு, நான் 5 நிமிஷம் குளத்தூருக்கு வந்ததுக்கு குத்து பரோட்டா போட்டோம் அப்படின்னு நேற்று கரூர்ல பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இந்த கருத்தெல்லாம்? அது அது மக்களுடைய கருத்து. நம்ம மக்கள் வந்து அது விரும்பி பண்ணுறாங்க. அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. இப்போ ஆனா முதல்வர் ஸ்டாலின் வந்து தொகுதி தோத்து போவார்னு நினைச்சீங்களா? ஆஹா தோத்து போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய செஞ்சிருக்காரு. நிறைய இந்த காலேஜஸ்ஸு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவங்க நான் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாவோ அதெல்லாம் கிடையாது. மற்றபடி நார்மலாக வந்து அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவரே தோப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அது குளத்தூர். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முதல்வரே ஒரு சொந்த தொகுதியில் தோக்குறதுக்கு என்ன காரணமா இருக்கு? என்ன காரணம்னா அதாவது நம்ம இல்ல இப்போ காரணம் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறோம்னா அது வந்து நாம தான் பெரிய ஆளு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நீங்களும் சரி நானும் சரி, அது ஒரு நார்மலா இருக்கணும். நாங்க தான் முதல்வர், நாங்க தான் இது, நாங்க தான் ஆட்சி, நாங்க தான் எல்லாம் பண்ணுவோன்ற அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ விஜய் கூட வந்திருக்க போல எப்படி ஒரு இன்னும் ஒரு மாதிரியா பேசினா கூட ஒரு தன்மையான ஒரு இது தெரியுது. எல்லாம் பொதுமக்களாகி எல்லாரும் சமம், எல்லாரும் சமம்னு சொல்றோம் இல்லையா? எல்லாத்துலேயும் தான் சமமா இருக்கும். நம்ம முதல்வர்ன்றதுனாலயோ இல்லை எம்எல்ஏன்றதுனாலயோ நம்ம ஒன்றும் பெரிய வானத்திறந்து விஷயம் கிடையாது. நம்ம மக்களுக்காக எல்லாரும் ஒரு நார்மலா இருக்கணும். அவர் வந்து இப்போ முதல்வர்ன்றதுனால கொஞ்சம் இது இருக்க தான் செய்யும். அது இப்போ அந்த போக்குவரத்துல இருந்து இதுல இருந்து அதனால மக்கள் வந்து என்னடா இது இந்த மாதிரி பண்றாங்களே, இவர் வந்து இப்படி பேசுறாரு, ஒரு மாற்றத்தை விரும்பி பண்ணியிருக்காங்க. குளத்தூர்ல விஜய் அவருக்கு ஆதரவு இருக்குதானா? எப்படி இருக்குன்னா? ஆதரவுன்னா இவ்வளவு ஓட்டு வித்தியாசம் அவர் ஜெயிச்சிருக்க மாட்டார். சரி. குளத்தூர் தொகுதி எப்படி இருக்குன்னா ஸ்டாலின் அவர் தோத்து போவார்னு நினைச்சீங்களா? இல்லை, எதிர்பார்க்கல தோற்று போவார்னு. சர்ப்ரைஸாக தான் அந்த இதெல்லாம் இருக்கும். விஜய் நேற்று பேசும்போது சொல்லிருக்காரு, 5 நிமிஷம் வந்த குளத்தூர்ல வந்து கொத்து பரோட்டா போட்டான் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது தெரியல, அது என்ன பேசினாரு தெரியல, நான் பார்க்கல. அவர் ஸ்டாலின் தோற்றது சர்ப்ரைஸாக தான் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. டிவிக்கு தொகுதி இந்த குளத்தூர் தொகுதி ஆக்சுவலாக நான் குரோம்பேட்டை, இங்கே ஷிஃப்ட்டில் வாடகையில் தான் இருக்கேன். இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓரளவு பரவாயில்லன்னு பார்ப்போம். ஆமாம், ஒரு 3 இயர்ஸ் அங்கே தான் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? கரண்ட் போனோம் வந்துருக்கானா? கரண்ட் கட்டு, பஸ் வசதி இல்லை, எல்லா ஆட்சிலையும் கரண்ட் போகுது. இதே பிரச்சனை தான். சம்மர் சீசனில் எல்லாம் ஏசி யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதனால் எல்லா ஆட்சிலையுமே கரண்ட் போகுது. இந்த ஆட்சி அந்த ஆட்சிலாம் குரலாம் சொல்ல முடியாது. ஃபோன் பண்ணால் இப்போ உடனே பதில் பண்ணுறாங்க.
இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்தது. பண்ணுவாங்க 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆகும். இப்போ போனால் ஒரு 15 மினிட்ஸ் 20 நிமிஷத்தில் வந்துடுது. கரண்ட் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகலாம் இல்லை, ஆஃப் ஆகுது. ஆனா ஸ்டாலின் அவரோட தோல்விக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிராண்டு தான், டிவிகே விஜய் பிராண்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. நன்றி. டிவிக்கு ஆட்சிக்கு வந்திருக்குது, குளத்தூர் பரவாயில்லையானா? பரவாயில்லம்மா, டிவிக்கு ஆச்சு நல்லதா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்டாலின் எப்படி இருக்குண்ணா குளத்தூர் தொகுதி? நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு போயின்னு இருக்கு. ஆனா குளத்தூர் இந்த மாதிரி ஸ்டாலின் அவர் தோத்து போவார் நினைச்சீங்களாண்ணா? அது எதிர்பார்க்காத விஷயம். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நார்மல் மற்ற தொகுதியெல்லாம் ஓகே, பட் ஸ்டாலின் அவர் தோத்து போறதுல எப்படி பாக்குறீங்க? மக்கள் மனநிலை மாறிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் சொந்த தொகுதியும் போது ரொம்ப நல்லது பண்றது. நல்லா பண்ணியிருக்காரு, எல்லா தொகுதி ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காரு. பட் இன்னும் ஒரு மக்கள் மனசுல ஒரு மாற்றம் தேவைப்படுது. அவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. ஆனா எப்படி பாக்குறீங்கன்னா இப்போ வந்து பிஎஸ் பாபு அவர் வந்து வின் பண்ணிருக்காரு, ஆட்சியெல்லாம் பரவாயில்லையானா? பரவாயில்ல, இல்லை அதே ஸ்மூத்தாக தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் ஏன்னா இல்லை. குளத்தூர்ல வந்து கொத்து பரோட்டா போட்டு 5 நிமிஷம் வந்ததுக்கே குளத்தூர் இந்த மாதிரி அதிர்ச்சி அப்படின்னு பேசியிருக்காரு விஜய். எப்படி பாக்குறீங்க? யார் அவரு பேசணுங்க? அவரு என்ன பேசணும்னு தோணுதோ அதை பேசிட்டாரு, அவ்வளோதான். அப்போ அவருக்கு பேசணும்னு தோணுதோ பேசிட்டாரு. ஆனா முதல்வர் தொகுதியிலே வந்து அவர் தோக்கடிச்சாங்க. அதுதான் சொல்றேன், மக்கள் மனசுல மாற்றம் தேவைப்பட்டது, அவங்க மாறிட்டாங்க. ஏன்னா எதிர்பார்க்காத விஷயம் தான் இது. ஏன்னா முக்கால்வாசி ஸ்டாலின் தான் வருவாருன்னு நினைச்சேன், மாறிடுச்சு. என்ன காரணம்? மக்கள் மனநிலை தான். எப்படி இருக்கு விஜய் ஆட்சி நல்லா சூப்பர். சரி, குளத்தூர்ல ஆதரவு இருக்கா? நல்லா இருக்கு. இது ஸ்டாலின் ஒரு தோத்து போவார்னு நினைச்சிருந்தீங்களா? தெரியல, அதை பற்றி எனக்கு கேர் பண்ணுறது. சரி, இது என்ன விஜய்னா ஒரு அளவு நல்லா பார்ப்பாங்க. ஏன் விஜய் ஆட்சி ஒரு பிடிச்சிருக்கியா? நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா செய்கிறாரு. என்ன செய்யறாங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நல்ல வீடு வாசல் எல்லாம் எல்லாத்துக்கும் வீடு கொடுக்குறாரு, நல்ல மாதிரி செய்கிறாரு. வீடு வேலை எல்லாத்துக்கும் வேலை கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் அது என்ன வந்து அப்ளிகேஷன் கொடுத்தா கூட வேலை நடக்கிறது. இப்போது வேலை நான் டெய்லர் வேலை செய்கிறேன், வேலை கடை இல்லை, வீடு இல்லை, ஏதோ வெளியில் போய் வேலை செய்கிறப்ப வீடாக போய் செய்கிறது. கோயில் வேலை தான் செய்கிறது. மெயின் வந்து திருப்பதியில் வந்து வேலை செய்கிறேன். வேலை ஆர்டர் வந்தால் போய் வேலை செஞ்சுட்டு வந்துடுவோம். என்ன நடக்குது? அக்கா சொல்லுங்கண்ணா. அவர் வந்து எல்லாத்துக்கும் திருப்தி தான். சரி, எல்லாரும் வாழ்த்துறாங்க அவரை. குளத்தூர்ல மக்கள் ஆதரவு இருக்காங்க. கண்டிப்பா இருக்கு, கன்ஃபார்மா ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அந்த இப்போ வந்து ஸ்டாலின் அவர் வந்து இந்த மாதிரி தோத்து போவார்னு நினைச்சீங்களா நம்ம தொகுதியில? நினைச்சு பார்க்கல, சரி, நடந்துருச்சு சந்தர்ப்ப சூழ்நிலை. சரி. அவர் என்ன சொல்றாரு, 5 நிமிஷம் நான் வந்ததுக்கே குளத்தூரே அதிர்ச்சி, குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டோம் அப்படிங்கிறாரு. அப்படியா இருக்கலாம். 5 நிமிஷம் வந்ததுக்கே விஜய் மாறிட்டாங்க குளத்தூர். ஆமா, மக்கள் ஆதரவு இருக்காங்களா? மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு விஜய்க்கு. ஆமா, குளத்தூர்ல இருக்காங்களா? ஆமா, குளத்தூர்ல இருக்காரு. ஆமா, அவருக்கு செல்வாக்கு இருக்குது, அவ்வளவுதான். அவரை பத்தி கவலையே இல்லை. அவர் அடுத்தடுத்து அவரை உட்காருவார் திரும்ப நல்லா கன்ஃபார்மா இருக்கு. இல்ல அவர் சீராப்புல ஏதோ இப்போ வந்து 2 மாசம் தான் ஆகுது, ஏதோ செய்யறது மக்களுக்கு சீராப்புல. அவர் காசெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. அவரு காசு தான் மக்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அது நல்லா கன்ஃபார்மா எல்லாருக்கும் தெரியும். செய்வார் கண்டிப்பா தெரியுது, எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தைல இருந்து தெரியுது. என்ன விலைவாசி குறைக்க வேண்டாம். இப்போ வந்து ஒயின் ஷாப் முக்கால்வாசி கடையை எடுத்தாரு, தூக்குனாரு. இதெல்லாம் ஒரு பெரிய கதை தானே. ஆமா.